அவர்கள் இருவர்கள் அவர்கள் ஒரு பாட்டில் மொத்தம் 5 பேர். இன்னும் 3 பேர் எங்க கேக்குறியா? தெரியல தெரியலையா? சொல்ல மாட்டேங்க. ஆன கூத்தாடியும் சரி பாட போற கூத்தாடியும் சரி கூத்தாடிய வந்து நான் நல்ல ஆட்டா கூத்து இந்த ஊர்ல வசனாமுத்துல நான் தான் கூத்து நல்ல ஆட்டன்னு சொன்ன நான் ஒத்துக்கிற ஆளுகடி ஊருக்காரங்க பார்த்து ஓட்டு போகணும். இவஞ்சமாக நல்ல ஆடி போச்சு அவஞ்சமா நல்ல ஆடிச்சுன்னு ஆடி சொல்லணும். பெருமங்க திங்கந்து விட்டு அங்க போயிதான் பெரிய மாட்டணும் கலந்து 101 மக்கள். இரண்டாவது பாட்டணும் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மித்ராவிற்கும் இருந்த கதை நம்ம சொன்னாதான் தெரியும். பாரத நாடகம் வச்சுட்டாங்க
இந்த கதையை வந்து சொல்றாங்க. அப்ப இந்த கதையில இப்படிதான் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். அப்படி இவர் ராஜாக்களை பார்த்தது கிடையாது. இவர் ராஜாக்களையே தர்மராயன் தர்மரிக்கலையோன் வீமரிக்கலையோன் என் தந்தையோ எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி கணக்கு கிடையாது. அது நம்மளுக்கு தெரிஞ்சு உங்க அப்பாவுங்க எத்தனை ஊர்ல நம்ம போயிட்டு வந்துருக்கோம். வந்த உடனே ஐயா சொன்னார், வந்த உடனே வண்டி நிறுத்தினா கோயில் உள்ளாலதான் போனேன். இந்த வருஷம் 18 நைட்டு, அடுத்த வருஷம் 30 நைட்டு கன்ஃபார்மா உண்டு தம்பி. அதுதான் நான் ஒண்ணு சொன்னேன், 8 நைட்டு ஒருத்தர் வேண்டுதல் கூத்து வைக்கிறேன்ட்டாரு அப்படின்னாரு. அண்ணா எனக்கு சித்திரை மாசம் கல்யாணம், அடுத்த வருஷம் மேலைக்கு இந்த நாள்ல என் கூத்து ஒரு நைட்டு பிரியா ஏன் வேண்டுதல் கூத்து. நம்ம நினைச்சோம் யாரும் ஆள்ல கூத்து அம்மா கூத்து போன வருஷம் ஆடல இல்லையா. ஆமா, இங்க வந்து கூத்து முதல்ல தாமலம் கொடுக்குற சமாவும் நம்ம சம்மா தான். யார் யாருக்கு எந்த நாடகம் வைக்கலான்னு கேட்கிற சமாவும் நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. உழவோட்டு மாடானால் உள்ளூரில் விளை போகும். நல்லா ஏர் ஓட்டு மாடா இருந்தாதான் உள்ளூர்ல வேலை போகும். அது மாதிரி நம்மள வந்து கேக்குறாங்க இல்லையா. நம்மளுக்கு எனக்கு குலதெய்வம் நொண்டிவீரன். நான் நொண்டிவீரன் கோயிலுக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போவேன், என் ஊர்ல இருக்கிற முனியப்பன் கோயிலுக்கு. அது மாதிரி நமக்கு கண்ணெழுத்த தெய்வம், நமக்கு வாழ்வெடுத்த கடவுள் என்னது முனியப்ப சாமி. நடுவில் அர்ஜுனனுக்கும் என் தாய் இருக்கிறாளே யார் தெரியுமா? மாதவ மாணிக்கம். அதனால நானும் போயிடுவோம் இல்லையா. மேல்வாதி மாடிக்கு தேய்ச்சி விட்டு நான் பார்த்தேன் 4 வருஷமா. அவரே எங்க அம்மா ஒரு மீண்டும் முடிக்கூடிய நாகக்கண்ணியம்மையா. உங்க அம்மா பேர் நாகக்கண்ணியா? நாகக்கண்ணி. நாகக்கண்ணி அம்மையா என்னுடைய பேரும் ரெண்டு மட்டும் வரமலாட்டம் வாங்கி வச்சிருந்தா எங்க மாமியா வரமலாட்டை கேட்டாங்கன்னு விளையாடும் போய் கோரப்பட்டு எடுத்து போய் என் மாமியா வீட்டுல 2 மூட்டை வரமலாட்டம் போனோம். ஆமா, அந்த ஊருக்கு ஊர கூற விடு. அங்க இருந்த வரமலாட்டிய இந்த அரவா எல்லாத்தையும் நான் வரமாட்டதாட்ட குறிக்கிற அரவா இல்லையா? இப்படி பார்த்தா பிரிச்செடி மாதிரி அந்த எலிக்கும் இந்த அரவானுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல இல்லையா? எனக்கு ஏன் அரவானு பேர் வந்து அப்படின்னு உனக்கு தெரியாது. என்ன என்ன சொன்ன? வரமலாட்டை கூத்து வச்சு சாக்கு போட்டு மல்லாட்டை யாரு பாவம் அந்த மனுஷன் யாரு போட்டாங்களோ தெரியல. அந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் அரவாயிலே நீ கண்ணால கண்டதில்லை. நீ பாத்திருக்கல ஐயா பேச்சலியா? மூஞ்ச நீ பாத்திருக்கீங்க. அப்ப
எங்க அம்மாவோட வர்க்கமே பாம்பு வர்க்கம். பாம்பு ஏய் பாம்பு ஆதி சேகனுக்கும் யாரு கௌரிக்கும் பிறந்தே எங்க அம்மாவோ பாம்பு வகை அதிகமா ஏறி போச்சு. நான் 10வது முடிச்சு 12 வருஷம் ஆகும். 12 கூத்துக்கு வந்து 12 வருஷம் ஆகும். நான் படிக்கும் போது 2734 வகை பாம்பு. அப்பா சரியா? அந்த சப்பர பாம்பு அவன் சொல்ற மாதிரி ஆம்பளை பொம்பளை நிறையா அது ஓடி பாம்பு குளத்துல வந்தேன். எங்க அம்மா அர்ஜுனனுக்கும் எங்க அம்மா நாகக்கண்ணிக்கும் பிள்ளையாக பிறந்த அரவானா அரவணா பாம்பு 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 பாம்பின் வழியாக பிள்ளையாக பிறந்தனால எனக்கோ அரவமான தங்கம் வைடூரியம் இதெல்லாம் தங்கண்டா. ரத்தின மனிதனுக்கு ஸ்திர சஞ்சானம் என்ன 26 வயசுல 30 வயசுல செத்துருவான். நம்மளாடா புழுவுறோம். பாரத கூத்த பொறுத்த அளவுக்கு ஒரு அடி நான் பாட்டை விட்டேன்னா ஒரு அடி எனக்கு அடுத்த வேட்டக்காரங்க அவங்களுக்கு பாட்டு வராது. ஒன்னுத்தையும் கருத்து கணிப்பாக எழுதிருக்காங்க. அவங்க புழுவி வச்ச மாதிரி நம்ம இங்க வந்து புழுவோம். சரிதா? கட்டது கையளவு கல்லாத கல்லாத உலகளவு தாய் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? என்ன எனக்கு ரஜூத பண்ணிகளும் எனக்கு எப்படி எப்படிலாம் பாட்டு எழுதுறாங்க பாத்தியா? பாரத நாடகம்னா திரௌபதம் கோயில் வச்சு பார்த்துருக்கோம். மரக்கான நடுகுபுத்துல மட்டும் 22 நைட்டு கிடையாது. மரகாத்துல மட்டும் 22 நைட்டு கிடையாது. இன்னும் ஒரு ஊர்ல 25 நைட்டு வைக்கிற ஊர் இருக்கு. அதுவும் பாண்டிச்சேரி பக்கமே தான். அந்த மாதிரி இப்ப நம்ம ஊர்ல இருக்க இந்த தெய்வம் நம்பிக்கூடியோன்னு அதிக வள முடியும். தெய்வம் சீரடியில் கைதவம் ஆளும். தெய்வம் சீரடியில் கைதவம் ஆளும். ஒருத்தவனுக்கு கொடுக்கலாம். சில ஊர்ல வசூல் வாங்கி அந்த ஒரு நைட்டு கூத்து காட்சியே தர முடியாமலா இருக்கிற ஊர். ஆமா, நம்மளும் பாக்குறோம். ஆமா, போறோம் வரோம். இத்தனை நைட்டு கூத்து வச்சு எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் 25 தான். சரியா? ஏற்றத்தாழ்வு என்பது வரலாம் போலாம். பணம் காட்சி வரும். இந்த மாதிரி 4 மக்களை பார்க்க முடியுமா? இன்னும் ஒண்ணு சொன்னாங்க கூத்த ஆரம்பிக்கும் போது பாத்தார இன்னைக்குதான் கூட்டம் அதிகமா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிங்க அப்படின்னாங்க. நம்ம கூத்தாடியோட ஊர்காரங்களுக்காக ஹாய் அது மாதிரி எனக்கு அப்பா அப்பா
செல்ல பிள்ளைகளா? ஓ, இவர் ராஜாக்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நான் செல்ல பிள்ளைகள். ஓ, பஞ்சவர் மகிழ்ச்சி. அப்பா எல்லா பிள்ளையும் ஒரு கண்ணுல வச்சாரு, என்ன ஒரு கண்ணுல வைப்பாரு. ஆமா ஆமா, அது மாதிரி தாய் நான் பக்தி இருக்குதே, எனக்கு குலதெய்வமோ சுமரத்தை வடிவெடுத்த சுத்திலா. அத்தனை பேர் அந்த கல்வெட்டுல இருக்கு. கல்வெட்டுல பதினா ஒரு 10,000, 5,000, 500 ரூபா கொடுத்தவங்க அதுக்கு கீழே, 1000 ரூபா கொடுத்தவங்க அதுக்கு மேல, 1500 ரூபா கொடுத்தவங்க அதுக்கு மேலன்னு போடுறாங்க. அது மாதிரி பாகுபாடு என்பது இல்லாமல் எல்லா கூத்தாடி 18 பேர் வராங்கன்னா 18 பேர் கல்வெட்டுல குறிச்சு. ஐயோ, நம்ம செத்துனாலும் நம்ம பிள்ளை காலத்து வரைக்கும் பார்க்கணும். அது மாதிரி அடியாத செல்வம் இது ஒண்ணு இருக்கு இல்லையா, பணம் காசெல்லாம் அழிஞ்சு போடுண்டா, நம்மளே அழிஞ்சு போடுவோம். மனுஷன் தான் ஒருத்தவனுக்கு போடணும். எப்பா தம்பி தாய் டீ எடுத்து போய் சத்தத்துல மனுஷன் தான் ஒருத்தவனுக்கு போடணும். சரியா? நாக்கு 4000 பேருக்கு போடணும். மனுஷன் ஒருத்தவனுக்கு போடணும். இந்த நாக்கு மட்டும்தான் 4000 பேருக்கு போடணும். ஏன் இங்க ஒண்ணு பேசும், இன்னைக்கு நம்ம நல்லா ஆட்டினா நல்லா இருக்கு, நான் சில பேருக்கு பிடிக்காதவங்க யாரா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் மனிதனுடைய நாவு. சரியா? தெய்வ நாகையார்கிட்ட இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுதான். நம்ம பஞ்சாயத்து தான் 1000 கோரம் இருந்தாலும் ஆத்தா கிட்ட தான் போய் வேண்டிக்கணும். அது மாதிரி என் குலதெய்வமோ என் பேர் பாக்கியவனா நாராயணனுக்கு தாய் பதிகள் மிகுந்த தெரிஞ்ச மிகுந்த தீரன் தெய்வம் மிக்குடியோன் அதிக பண்ண முடியும் என் குலத்தார்களை புரிகிறதா? அது மாதிரி எங்க அம்மா எனக்கு என்னென்ன கூட்டி அனுப்பியிருக்காங்க பத்தியா? பட்டுங்க. இது என்ன பட்டு? பட்டு அன்பு மாலை வாடிடும். சரியா? அன்பு வாடுமா? வாடாது. அன்பால மாலை போட்டு நம்மளை வரவழைச்சாங்க இல்லையா? எத்தனை பேர் கூத்து வைக்கிறனாலும் எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா யார் யாருக்கு எந்தெந்த நாடை கொடுக்கணும், 18 நாளைக்கு 18 சமா வரணும் அப்படின்னாங்க. முதல் நாள் சண்டையில இருந்து முதல் நாள் கல்யாணத்துல இருந்து எழுதினோம், 50 சபதத்துல இருந்து எழுதினோம். சரியா? இது வரைக்கும் எடுத்தாந்து இப்ப அரவாங்கடப்பள்ளி நேற்று அணிவகுப்பு முடிஞ்சு போச்சா, இன்னைக்கு அரவாங்கடப்பள்ளி. நாளைக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியா நாடகம், நாளைக்கு 8ஆம் நாள் சண்டை. இந்த மாதிரி நாடகம் நடத்துறோம் இல்லையா? இந்த இத்தனை நாள் வரைக்கும் இவங்க உட்கார்ந்து பாக்குறாங்களே, இவங்களுக்காகவே கூத்தாடும். இது பட்டு எனக்கு பட்டு சாலை கட்டி முளைக்குது. இன்றைய நாள் தினத்திலே என் மாளிகையில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது அதற்கு முன்பாக கிருஷ்ணகுல தெய்வமாக திகழக்கூடிய முனீஸ்வர சாமிக்கு நாடகத்தை நடத்த வாய்ப்பு அளித்தேன். இதோ பசனாங்குப்பம் ஊர் கிராமவாசிகளோடு பார்த்திருக்கும். இன்றைய உபயதாரர்
ஆண்டவனே அப்பேற்பட்ட இன்றைய உபயதாரர் சிவசங்கரன் சதாம் நாகலட்சுமி இவர்கள் குடும்பத்தினரால் இன்றிரவு நாடகத்தை நடத்த வாய்ப்பினை அளித்து அவர் குடும்பத்திலே ஐயனாகப்பட்டவர் பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 பாட வேண்டும் என்று இரவனாக திகழக்கூடிய முனீஸ்வர சாமியை பிரார்த்தனை செய்கிறோம். அது மட்டுமல்லாது அன்பும் ஆலயம் ரூபாய் 101 மணிக்கு அரியன் மனமகிழ்ந்து பெற்றுக் கொண்டோம். அது மட்டுமல்லாது ஆருயிர் கோயில் நிர்வாகியாக திகழக்கூடிய நகர் ராஜவேல் ஐயா அவராலே நடு மெட்டுக்குப்பத்தை சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம்பிள்ளை கோவிநாதனுக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ராஜேந்திரன் ஐயா அவராலே இதோ நடு மெட்டுக்குப்பத்தை சேர்ந்த ஆறுமுகம்பிள்ளை கோவிநாதனுக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட தர்மலிங்கம் ஐயா அவராலே நடுமடுக்கத்தை சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம்பிள்ளை கோவிநாதனுக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட அன்பளிப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் சாமிக்கும் சபைக்கும் உமக்கும் வணக்கம். அங்க வச்சாடா எல்லாம் சீரியல் லைட் எரியுது, அதனால வெளிச்சமா இருக்கு. என்னது சீரியல் லைட்டுங்க? இந்த உள்ளால இந்த சனம் வருமானாட நினைச்சோம். சரியா? சரி விடுங்க. அது மட்டுமல்ல ஆளுக்கு ஒரு சிப்பா அடிச்சு எடுத்து கொடுத்துருவோம். உட்காருங்க. என் தந்தை மக்கள் டிவி புகழ் மலேசியா தெருக்கூத்து கலைக்காவலர் விருது பெற்ற என் தந்தை சினிமா புகழ் ஏஎம் ஆர்வம் நாடக ஆசிரியர் அப்பா அவருடைய வாசிருக்கும் மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் உமக்கும் அறிவு நானும் கடையில் வணக்கம். வணக்கம். அங்க ஒரே வெளிச்சம் அங்க யாரு வார்த்தை தெரியல உனக்கு? மேல தகரம் போடுது மேல என்னது? அங்க யாரு வார்த்தை தெரியல? ஆமா ஆமா
வெட்டி படிச்சிருக்காங்க. ஒருவேளை தேன் கூட அடிக்க போறாரா? இலங்கைக்கு அத்திமா நகரத்திற்கு சக்கரேஸ்வரன் அந்த எங்க அப்பா இருக்காரு. அவருக்கு பேரு என்ன? ஏக சக்கரேஸ்வரன். அவருக்கு பேரு துரியோதனன். ஆட பெரிய மாய் வந்துட்டு துரியோதனன். பண்ணிய பொது போறா பண்ணி பொசுக்கிறதா பண்ணி பொசுக்கிறது. ஓ தலைவர் பையா நானும் தான் 60 ஆம்பளை பசங்களை பார்த்தேன். ஆமா ஒன்னாவது சோத்து பானையில கையை விடுங்க. சோத்து பானையில கைய விடுறான்னா சுண்ணாம்பு பானையில கைய விடுறானு என் பசங்க. அது வெள்ள இது வெள்ள. இந்த பையனை பார்த்தா அப்படியே சுத்தமா எனக்கு பிறந்த மாதிரியே இருக்கும். அவன் ஆத்தா இருக்கால நாகக்கண்ணி. ஆமா அரியா வயசுல இளமை காலத்தில் வாலிப வயசுல அவளை நான் லவ் பண்ண தம்பி. ஒரு வகையில நான் அவனை தாலி கட்டி இருந்தான். அந்த பையன் எனக்கு பிறக்க வேண்டியவன். இது அப்படியே சொல்லுமா? ஏதோ தப்பு தடு மாதிரி அந்த பேடி பையனுக்கு பிறந்துட்டான். இங்கே வா. அத்திமாநகரத்துக்கு வேந்தன் நூலுமருக்கு முதல்வர் பனங்காம்படி சேகரன் 60 ஆண் பிள்ளை பெற்றவர். பத்தினிய மணந்தவன். அது என்ன ஏன் பொண்டாட்டினா சொல்லுங்க. பத்தினிய மணந்தவர் பதிவிரதா சிலோன்மணி மணந்தவர். பதிவிரதா சிலோன்மணி மணந்தவர். அது உலகறிஞ்ச விஷயம். அந்த பையன்கிட்ட அந்த பையன்கிட்ட இருந்து போறேன். அத்திமாநகர வேந்தன் அரவக்குடி துரியோதனன் கோட்டா துரியோதனன் 60 ஆண் பிள்ளைகளை பெற்றவர். பத்தினி மணந்தவர் பதிவிரதாவை மணந்தவர். அவன் ஆத்தா நாகக்கண்ணி. ஒருவேளை மகனாக தாலி கட்டியிருந்தான், கல்யாணம் பண்ணியிருந்தான். உனக்கு அவர் அப்பா மாதிரி. அதுல பிறக்க வேண்டிய புள்ள வந்திருக்காரு. இது போய் அப்படியே சொல்லணுமா?